Hi friends, welcome to our channel English Pesa Asaya. Today I'm going to teach you very interesting topic in English. அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து பிழையே இல்லாம பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, எல்லாம் கரெக்டா கவனிங்க. ஸோ நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து பதில் சொல்லுங்க. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். நம்ம சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னா காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ். பொதுவா நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸோ ஐ ஹவ் ரிட்டன் 5 sentences here. ஸோ 5 sentences நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இட். So what mistake I have done in these sentences? Okay, ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் நான் என்னென்ன தப்பு விட்டுருக்கேன் அப்படிங்கறத we are going to find it out. Okay, first sentence, he did a mistake. He did அப்படின்னா அவன் செய்தான் என்ன? a mistake, ஒரு தவறு. இதுல என்ன தப்பு இருக்கு? he did a mistake. எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் இருக்கு, பட் ஒரே ஒரு தப்பு இருக்கு. இது இங்கிலீஷோட பேசிக் ரூல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இல்ல அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்கு don't use the verb did, you have to use the verb made. ஓகே, இதுதான் கரெக்டான verb. he made a mistake. ஓகே, அது வந்து இங்கிலீஷ்ல ஒரு ரூல். I made a mistake, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். she made a mistake, அவ ஒரு தப்பு பண்ணிட்டா. we made a mistake, நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். செந்தில் made a mistake, செந்தில் ஒரு தப்பு பண்ணிட்டான். That's it. Okay, next one, I will tell to him. I will tell, willனா future குறிக்குது, எல்லாம் கரெக்ட் தான். I will tellனா நான் சொல்லுவேன். to him அப்படின்னா அவனுக்கு, நான் அவன்கிட்ட சொல்லுவேன் இல்ல நான் அவனுக்கு சொல்லுவேன் அப்படின்னு போட்டிருக்கோம். So what's wrong here? கிராமர் படி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அப்புறம் என்ன தப்பு இருக்கு? ஒரு சில வேர்புக்கு அப்புறமா so என்ன யூஸ் பண்ணக்கூடாது? டு அப்படிங்கக்கூடிய ப்ரிபோசிஷன் பயன்படுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கால் பண்ணு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? வாட்ஸ்அப்ல எப்படி மெசேஜ் பண்ணுவோம்? கால் மீ அப்படின்னு சொல்லுவோம். கால் மீ, எனக்கு கால் பண்ணு. கால் ஹிம், அவனுக்கு கால் பண்ணு. ஓகே, எனக்கு சொல்லித்தா, டீச் மீ. அவனுக்கு சொல்லித்தா, டீச் ஹிம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் யூஸ் த ப்ரிபோசிஷன் டு ஹியர். ஒரு சில வேர்புக்கு நம்ம வந்து பயன்படுத்த தேவையில்லை. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த டெல், கால் இந்த மாதிரி வேர்புக்கு அப்புறம் பயன்படுத்த தேவையில்லை. ஓகே, so don't use the preposition to here. So read it out. I'll tell him, I will tell him or I'll tell him. I'll அப்படிங்கிறது contraction of I will. Okay, I will tell him. That's it. Next, do you know what is it? Do you know, உனக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா? What is it? இது என்னவென்று. இது என்ன தப்பு இருக்கு? ஸோ கிராமர் படி எல்லாமே கரெக்டா இருக்கு, அப்புறம் என்ன தப்பு இருக்கு? ஓகே, ஸோ தேர் இஸ் அ மிஸ்டேக். இங்க பாருங்க, ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஓகே, டு யூ நோ, உனக்கு தெரியுமா? வாட் இஸ் இட்? ஓகே, ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு இல்லையா? இப்படி வந்துச்சு அப்படின்னா ஸோ பிரைமரி கொஸ்டின் இதுதான், முதல் கேள்வி இதுதான். டு யூ நோ, உனக்கு தெரியுமா? வாட் இஸ் இட்? வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கரெக்டான கேள்வி ஃபார்மேட் தான். இப்போ இந்த டு யூ நோ இல்லைன்னா வாட் இஸ் இட், இது என்ன அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். பட் இந்த டூ யூ நோ இருக்கிறதுனால எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கேள்வி ஒரு WH கொஸ்டின் வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் தான் வரணும். இந்த ஆக்சிலரி வெர்ப் வந்து ரெண்டாவதா வரும். ஓகே, நான் இது இப்படி கரெக்ட் பண்றேன், இப்படி வரக்கூடாது, இப்படிதான் வரும். டூ யூ நோ வாட் இட் இஸ்? வாட் இட் இஸ் சப்ஜெக்டுக்கு அப்புறமா தான் அந்த வெர்ப் வரும். எப்போ ரெண்டு கேள்வி ஒரே சென்டென்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா. டூ யூ நோ வாட் இட் இஸ்? டூ யூ நோ who is he அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. Do you know who he is? Do you know who she is? Do you know who they are? Do you know what time it is? Okay, so you have to follow this rule. Okay, very good. So இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவோம். ஓகே, தெரிஞ்சிட்டீங்களா? ரைட், நெக்ஸ்ட் ஒன், I hope you will pass the exam. I hope, நான் வந்து நம்புறேன், நான் நினைக்கிறேன். ஐ ஹோப், நான் நினைக்கிறேன், நான் நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். யூ வில் பாஸ் த எக்ஸாம், நீ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுவ. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐ ஹோப், நான் நினைக்கிறேன், இது வந்து பிரசன்ட்ல தான் சொல்றீங்க. இதுக்கு அடுத்து வர ஸ்டேட்மெண்ட்டும் பிரசன்ட்ல தான் இருக்கணும். ஓகே, ஐ ஹோப் யூ பாஸ் த எக்ஸாம், வில் வரக்கூடாது. ஐ ஹோப் யூ பாஸ் த எக்ஸாம்.
ஐ ஹோப் யூ வின் த ரேஸ். புரிஞ்சிட்டீங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஐ நாட் அக்ரி. ஐ நாட் அக்ரி. ஐ அக்ரினா நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். ஐ எம் நாட் அக்ரி இது கரெக்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்ட்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ராங் அப்படின்னு சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. இஸ் திஸ் த கரெக்ட் சென்டென்ஸ்? ஃபிஃப்த் ஒன் கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா தப்பா? திஸ் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சோ இங்க பாருங்க, ஐ எம் நாட் அக்ரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அக்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு verb. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அக்ரி அப்படின்னு இருக்கு. ஓகே, ஐ அக்ரினா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு புரியும். ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் நாட் ஈட்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஐ டோன்ட் ஈட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா வந்து சிம்பிள் ப்ரெசன்ஸ் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ஸ்ல ஐ வந்தா வெர்பை வந்து டூ வச்சு பிரிப்போம். ஸோ டூ பிளஸ் ஈட் அப்படின்னு பிரிப்போம். இஸ் ஈக்குவல் டு ஈட் தான். இந்த ரெண்டுத்துக்கு ஒரு நாட் போடுவோம். ஐ டு நாட் ஈட் அல்லது ஐ டோன்ட் ஈட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் அக்ரி அப்படிங்கிறது ஒரு verb. எப்ப வந்து நம்ம ஐ எம் நாட் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும்னா, ஐ ஆம் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுன். அந்த நவுனுக்கு முன்னாடி பி வேர்ப்ல தான் வந்து நம்ம அப்படியே நாட் சேர்ப்போம். ஐ ஆம் அ டீச்சர், ஐ எம் நாட் அ டீச்சர். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட். ஐ ஆம் அ பிளேயர், ஐ எம் நாட் அ பிளேயர். ஓகே, ஹி இஸ் அன் இன்ஜினியர், ஹி இஸ் நாட் அன் இன்ஜினியர். ஓகே, சோ இந்த மாதிரி அவன் என்னவாக இருக்கிறான், அவன் என்னவாக இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹாவ் டு ஆட் நாட். ஆட் வந்து நம்ம சேர்ப்போம், நாட் வந்து சேர்ப்போம். ஓகே, டைரக்டா நம்ம இந்த பி வேர்போட நாட் சேர்ப்போம். பட் இந்த இடத்துல அக்ரிங்கிறது ஒரு வேர்ப். ஓகே, அதுக்கு முன்னாடி டைரக்டா நம்ம நாட் சேர்க்க கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த வார்த்தையை நம்ம ரெண்டு விதங்கள்ல சொல்லலாம். ஒன்னு ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னொரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ disagree. There are two possible ways to say this sentence. I don't agree, நான் ஒத்துக்கல. I disagree, நான் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. disagreeங்கிறது ஒரு verb, negative verb. ஓகே, ஈஸியா இருக்கா? இது எப்படி சொல்லக்கூடாது? ஐ நாட் அக்ரி வித் தட் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப காமனா நம்ம விடக்கூடிய மிஸ்டேக். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இஸ் இட் ஈஸி? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ இன்னொரு 5 sentences எழுதி போடுறேன். அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐ ஹாவ் ரிட்டன் 5 sentences. Just we are going to find out the errors in these 5 sentences. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. அப்பதான் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். So let's start. How much it costs? How much how much it costs அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அதோட விலை எவ்வளவு, அவ்வளவுதான். சோ இந்த மார்க்கர் how much it costs, இதோட விலை எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு இது கரெக்டா தப்பா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கு. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி do you know அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இதே இது do you know இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் கரெக்ட். do you know how much it costs, இது கரெக்ட். ஆனா do you know இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? how much டைரக்டா இந்த இடத்துல வந்து it சப்ஜெக்ட் வரக்கூடாது. so you have to use an auxiliary verb to ask a question. இது என்ன டென்ஸ்? இது இப்ப how much மறந்துருங்க. it costs அப்படின்னு இருக்கு. ஓகே, so it costs அப்படின்னா அது என்ன டென்ஸ்? அது ஒரு சிம்பிள் present tense. ஓகே, it costs எஸ் சேர்த்திருக்கோம். இட் வந்திருக்கு, அதனால வேர்போட எஸ் சேர்த்திருக்கோம். ஓகே, so how much it costs, அதோட விலை எவ்வளோ கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, so இந்த வேர்பை நம்ம பிரிப்போம். so it, he, she, it வந்தா வெர்பை வந்து எது வச்சு பிரிக்கணும்? does வச்சு தான் பிரிக்கணும். ஓகே, so இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, does plus cost is equal to costs. எஸ் வந்திருக்கு, அதில் does யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, so கேள்வி கேட்கும் போது என்ன பண்ணணும்? இந்த ஆக்சிலரி வேர்பை தூக்கி முன்னாடி போட்டுறணும். ஓகே, அப்ப நமக்கு சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இப்படி வராது. சோ கரெக்டான சென்டென்ஸ் எப்படி வரும்னா, நான் எங்க எழுதுறேன்? ஓகே, சோ நான் இதுலயே கரெக்ட் பண்றேன். இதை நம்ம எப்படி கேட்க கூடாது. சோ அந்த காஸ்ட்ங்கிறத பிரிச்சாச்சா? சோ டஸ் வந்து முன்னாடி வந்துடணும். how much does it cost, that's it. சோ இதான் கரெக்டான வழி. how much does it cost, இதோட விலை எவ்வளோ? ஓகே, ரைட். நெக்ஸ்ட், my brother live in Chennai. my brother, என்னோட பிரதர் வந்து
live in சென்னை, சென்னையில் வாழ்கிறார். இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான். இது கரெக்டா தப்பா? சென்னைங்கிறது ஒரு சிட்டியோட நேம், so you have to use the preposition in. அது கரெக்ட் தான். my brother live, இந்த verb கரெக்டா தப்பா? நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. so my brother அப்படிங்கிறது singular. so simple presentensல he, she, it அல்லது name singular வந்துச்சு அப்படின்னா you have to add yes to the verb. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து live அப்படின்னு வரக்கூடாது, ஸோ lives அப்படின்னு வரும். எஸ் சேர்க்கணும், அவ்வளவுதான். மை பிரதர் லிவ்ஸ் இன் சென்னை. புரிஞ்சுட்டீங்களா? இதே இது சப்ஜெக்ட் வந்து ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. he, she, it அல்லது சிங்குலர் நேம் அல்லது நம்மளோட பெயர்கள் மை சிஸ்டர், மை பிரதர், மை மதர், மை ஃபாதர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா you have to add yes to the verb. Next, she is one of my friend. she is one of my friend. ஓகே, அவள் என் நண்பர்களுள் ஒருத்தி அப்படின்னு சொல்லணும். ஓகே, அவள் என் நண்பர்களுள் ஒருவள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே, ரைட். இது கரெக்டா தப்பா? இது தப்பு. she is one of my friend ன்னு வராது. இங்க பாருங்க, my friendங்கிறதும் சிங்குலர், இதுவும் சிங்குலர். இப்படி சொல்லவே கூடாது. she is one of my friends. எஸ் சேர்க்கணும். she is one of my friends. my friendsனா என்னுடைய நண்பர்கள், என் நண்பர்களுடன், என் நண்பர்களுள் ஒருத்தி. she is one of my friends. இவங்க வந்து என் நண்பர்களில் ஒருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகே, ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றது. ரைட், ஈஸியா இருக்கா? she is one of my friends. ஒருத்தர் வராரு, he is one of my friends. இவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், ஈஸி. நெக்ஸ்ட், I have did my homework. I have did my homework. இது கரெக்டா தப்பா? ஸோ ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு நம்ம வந்து டூங்கிற வேர்ப் பயன்படுத்துவோம். பட் இங்க பாருங்க, ஹாவ் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஹாவ் வந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்ப் வந்து இட் ஷுட் பி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா டூ அப்படிங்கிற வேர்ப் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ டூவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னா டிட், அதுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் தேர்ட் ஃபார்ம், அது வந்து டன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட், she works hardly. she works அப்படின்னா அவள் வேலை செய்கிறாள், hardly கடினமாக வேலை செய்கிறாள். இதுல என்ன தப்பு இருக்கு? சூப்பர், நிறைய பேர் சொல்றீங்க கமெண்ட்ல. she works hard தான், hardly அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, இங்க வேர்பல் இதெல்லாம் கரெக்ட், எஸ் எல்லாம் சேர்க்கணும் வேர்போட. ஏன்னா he, she, it வந்தா வேர்போட எஸ் சேர்ப்போம், அதெல்லாம் கரெக்ட். ஹார்ட்லின்னு சொல்லக்கூடாது, ஹார்டுன்னு தான் சொல்லணும். ஐ ஒர்க் ஹார்ட், நான் கடினமாக உழைக்கிறேன், வேலை செய்கிறேன். he works hard, அவன் கடினமாக உழைக்கிறான். she works hard, அவ்வளவுதான். hardly அப்படின்னு சொன்னா தப்பு. வாசிச்சு பாருங்க. how much does it cost? my brother lives in Chennai. she is one of my friends. I have done my homework. she works hard. அவ்வளவுதான். ஈஸியா இருந்ததா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரு 5 questions கொடுக்க போறேன். ஓகே, டெஸ்ட் வைக்க போறேன், நீங்க தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் வந்து 5 sentences எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நீங்க தான் அதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு 20 seconds டைம் கொடுக்க போறேன். ஓகே, அதுக்குள்ள நீங்க வந்து மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கணும். நான் ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். Do you know who is he? I will tell to her. I have did my work. She did a mistake. My sister worked hardly. Okay, so you have to find out the mistakes. Okay, so your time starts now. சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, வெரி குட். டைம் முடிய போகுது, டைம்ஸ் அப். ஓகே, ஸோ நான் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்றேன். Do you know who is he? Okay, so this is a question, this is also a question. ஸோ 2 கொஸ்டின் வந்தது அப்படின்னா இங்க பாருங்க, கரெக்டா அந்த ஆக்சிலரி வேர்ப்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். Do you know இது கரெக்ட். Who is he இந்த கேள்வி தனியா கேட்டா கரெக்ட், அவன் யார் அப்படிங்கறத இப்படி கேட்கலாம். பட் 2 கேள்வி ஒரே இதுல வரும்போது இந்த WH வேர்டுக்கு அப்புறமா வந்து சப்ஜெக்ட் தான் வரும், இப்படி வரக்கூடாது. Who he is. Do you know who he is? உங்களுக்கு தெரியுமா அவன் யாருன்னு? Do you know who she is? உங்களுக்கு தெரியுமா அவள் யார் என்று? ஓகே, நெக்ஸ்ட், I will tell to her. I will tell to her. நான் அவகிட்ட சொல்லுவேன். ஓகே, so I will tell her தான். You should not use the preposition to here. ஓகே, ஏன்னா tell ன்னு verb வந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து no need to use the preposition to. ஓகே, நெக்ஸ்ட், I have did my work.
ஐ ஹாவ் டிட் மை ஒர்க். நான் என் வேலையை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஹாவ் வந்திருக்கு. ஸோ இது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஹாவ், ஹேஸ், ஹேட் இந்த மாதிரி எந்த வார்த்தை வந்தாலும் யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb ஆஃப்டர் த வேர்ட் ஹாவ். ஹாவுக்கு அப்புறமா வந்து யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. இங்க எத்தனாவது ஃபார்ம் இருக்கு? டிட்ங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் தான். டூ, டிட், டன். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ரீட் பண்ணி பாருங்க. ஐ ஹாவ் டன் மை ஒர்க். ஐ ஹாவ் டன் மை ஒர்க். நான் என் வேலையை செஞ்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஷி டிட் அ மிஸ்டேக். ஷி டிட் அ மிஸ்டேக். அவ ஒரு தப்பு பண்ணிட்டா. ஸோ ஷி டிட் அ மிஸ்டேக். இஸ் இஸ் கரெக்ட்? நோ. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ டிட் வரக்கூடாது, மேட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஷி மேட் அ மிஸ்டேக். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், மை சிஸ்டர் ஒர்க் ஹார்ட்லி. மை சிஸ்டர் ஒர்க் ஹார்ட்லி அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு தப்பு இல்லைங்க, ரெண்டு தப்பு இருக்கு. சில பேர் கரெக்டா சொல்லியிருந்தீங்க. மை சிஸ்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேர், ஒரு ஆளை தான் குறிக்குது, சிங்குலர். ஸோ யூ ஹாவ் டு ஆட் எஸ் டு த verb. வேர்ப்ல எஸ் சேர்க்கணும். மை சிஸ்டர் ஒர்க்ஸ் ஹார்ட்லி. இது கரெக்டா தப்பா? ஹார்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹார்ட் அவ்வளவுதான். அந்த எல்ஒய் வரக்கூடாது. மை சிஸ்டர் ஒர்க்ஸ் ஹார்ட். ஓகே, என்னோட சிஸ்டர் கடினமாக உழைக்கிறாள், வேலை செய்கிறாள். வாசிச்சு பாருங்க. Do you know who he is? I'll tell her. I have done my work. She made a mistake. My sister works hard. That's it. எல்லாருமே சூப்பரா அசத்தா ஆன்சர் பண்ணீங்க. நீங்களும் ஈஸியா இங்கிலீஷ்ல பேசிடலாம். ஓகேவா? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஐ ஹாவ் டிட் மை ஹோம்ஒர்க். நான் என்னோட ஹோம்ஒர்க்கை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த எரர் அண்ட் கரெக்ட் த சென்டென்ஸ். கரெக்டான ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், மறக்காம பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இங்கிலீஷ் வந்து பிழை இல்லாம பேசுறதுக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.